வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் அட்மிஷன் ஃபார் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்ஸ் இன் தமிழ்நாடு 2024-2025 செஷன் ஆஸ் பர் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ இதில் வந்து எப்படி சீட் செலெக்ஷன், மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அட்மிஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு ப்ராஸ்பெக்டஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதை பற்றின முழு விளக்கம் இந்த இதில் பார்க்கலாம். சீட்ஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி அமாங் சர்வீஸ் அண்ட் ஓப்பன் கோட்டா இன் த ஆர்டர் ஆஃப் மெரிட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, சீட்ஸ் ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருக்காங்க சர்வீஸ் கோட்டாவுக்கும் ஓப்பன் கோட்டாவுக்கும். சர்வீஸ் கோட்டா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஃபார்மசி ப்ரொஃபஷனில், அதாவது டிஎம்இ கீழே டிபிஹெச், டிஎம்எஸ் அந்த மாதிரி ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்கில் ஆல்ரெடி குவாலிஃபை ஆகி ப்ரொபேஷன் பீரியட் முடிச்சிருப்பாங்க. நம்ம எம்ஃபார்ம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க 2 years ஆஃப் சர்வீஸ் முடிச்சிருக்கணும், இன்க்ளூடிங் ப்ரொபேஷன். அப்புறம் சர்வீஸ் முடிச்சிருக்கணும். அவங்க சர்வீஸ் கேண்டிடேட்டாக கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு 50% கோட்டாவும், ரிமைனிங் கேண்டிடேட்ஸ்க்கு 50% கோட்டாவும் கொடுத்துருவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா, ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து, த செலெக்ஷன் வில் பி மேட் பை ஆன்லைன் கவுன்சிலிங் பேஸ்ட் ஆன் மெரிட் and by applying the rule of reservation or roster method followed by Government of Tamil Nadu wherever applicable. The rule of reservation shall be as follows. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குது ஏற்கனவே மெரிட் பேசிஸில், அண்ட் ஆல்சோ ரூல் ஆஃப் ரிசர்வேஷன், அது ரோஸ்டர் மெத்தட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபாலோடு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நார்ம்ஸ் படி மொத்தத்தில் 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, 5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அது எப்படின்னா, ஓப்பன் காம்படிஷன் 31%, அதாவது எந்த ஒரு கேட்டகரியும் கம்யூனிட்டியும் இல்லாமல் வர்றது, ஜென்ரலாக வர்றது 31%. பேக்வேர்டு கிளாஸஸ் 30%, மோஸ்ட் பேக்வேர்டு ஆர் டினோட்டிஃபைடு 20%, ஷெடியூல்டு கேஸ்ட் 18%, ஷெடியூல்டு ட்ரைபு 1%. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 31, 20, 30, 18, 1, ஸோ 100%. அடுத்து இதை பேஸ் பண்ணி தான் கவுன்சிலிங் நடக்கும். இதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படின்னா, வித்தின் த 30% ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸஸ் 3.5% ரிசர்வேஷன் வில் பி ப்ரொவைடட் ஃபார் முஸ்லிம்ஸ். 16% ஆஃப் சீட்ஸ் அவுட் ஆஃப் 18% கோட்டா ஏம் மார்க்டு ஃபார் ஷெடியூல்டு கேஸ்ட் அருந்ததியர் கம்யூனிட்டி ஆஸ் பர் த தமிழ்நாடு ஆக்ட் 4 ஆஃப் 2009. அதாவது 30% பிசி கோட்டா இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே 3.5% ரிசர்வேஷன் பிசிஎம் கேட்டகரிக்கும், 16% இருக்கக்கூடிய 18% இருக்கக்கூடிய ஷெடியூல்டு கேஸ்ட் கோட்டாவுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், அதாவது ஷெடியூல்டு ஏ கேட்டகரிக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இது ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான். அடுத்து 50% சீட்ஸ் இன் ஈச் பிரான்ச் அண்ட் இன் ஈச் காலேஜ் ஆர் ரிசர்வ்டு ஃபார் சர்வீஸ் கேண்டிடேட். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ரிசர்வ்னு சொல்லிட்டு, அது 50% சீட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 85 சீட்ஸ் இருக்குன்னா, இவங்களுக்கு 50%னா 42.5, அதை 43 கன்சிடர் ஆகும். 43 சீட்ஸ் யாருக்குன்னா சர்வீஸ் கேண்டிடேட்ஸுக்கு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, பை லக் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் ரொம்ப அதிகம் இல்லை அப்படிங்கிறதுனால அது எல்லாமே நான் சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு ஆட்டோமேட்டிக் இருக்கும். சப்போஸ் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீட்ஸ் 50% ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்லேயும் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் அவங்களுக்கு அலாட் ஆயிரும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, சர்வீஸ் கேண்டிடேட் இன் அடிஷன் டு தோஸ் ஃபார் சர்வீஸ் கேண்டிடேட் செலக்டட் இன் த ஓப்பன் கேட்டகரி. ஸோ அவங்க ஓப்பன் கேட்டகரியில் செலக்ட் ஆகிருந்தாலும் அவங்களுக்கு அந்த அதில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அண்ட் ஆட் நம்பர் சீட் ரிமைன்ஸ் இன் எனி பிரான்ச் இன் த டோட்டல் சீட்ஸ் sanctioned for that branch, that seat shall be filled by merit and communal reservation. இப்போ ஆட் நம்பரில் சீட் ரிமைனிங் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15 சீட்ஸில் 8 சீட்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்க, 7 சீட்ஸ் இருக்குன்னா அதை கம்யூனல் பேசிஸில் ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு சீட்ஸ்
அந்த மாதிரி வந்து ஆட் நம்பரில் வந்து ரிமைனிங் இருந்தால் அதை வந்து கம்யூனல் பேசிஸ்லேயும் ஃபஸ்ட்டு வந்து மெரிட் பேசிஸ், செகண்ட் கம்யூனல் பேசிஸில் அதை ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தி ஆட் சீட் stated above is referable to each branch and not to each college. அந்த ஆட் சீட் அப்படிங்கிறது ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் அது வந்து மீனிங்காக வரும், ஒவ்வொரு காலேஜுக்கும்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும். ஓகேவா? ஃபார் தி நியூலி சாங்ஷன்டு சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃப்டர் த ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் ரீஅலாட்மெண்ட் ஆஃப் courses or colleges will be permitted as per merit and communal reservation from rank 1. அடுத்து joined and waitlisted candidates only can attend the online counseling for the allotment of above seats. இப்போது கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா சீட்ஸ் சேங்ஷன் ஆச்சுதுன்னா திரும்பவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீஅலாட்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ரீஅலாட்மெண்ட் ஆஃப் கோர்சஸ் ஆர் காலேஜஸ் அதை வந்து பெர்மிட் பண்ணுவாங்க. அப்போ அதில் வந்து ஜாயின் பண்ண கேண்டிடேட்ஸும் வெயிட் லிஸ்டான கேண்டிடேட்ஸும் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும். அதில் ஏற்கனவே ஜாயின் பண்ணாத கேண்டிடேட்ஸ் வந்து கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இப்போ உள்ள கவுன்சிலிங் ப்ராசஸ் நமக்கு ஏற்கனவே நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன் தான் இது எல்லாமே. அடுத்து இஃப் தெர் ஆர் நோ எலிஜிபிள் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் ஆப்டிங் ஃபார் எம்ஃபார்மசி கோர்ஸ் த சேம் வில் பி அலாட்டட் டு எலிஜிபிள் ஓப்பன் கேட்டகரி கேண்டிடேட்ஸ். இப்போ கவுன்சிலிங்கில் வந்து எலிஜிபிள் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் வரல அப்படின்னா அது வந்து யாருக்கு அலாட் ஆகும் அப்படின்னா எலிஜிபிள் ஓப்பன் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அலாட் ஆயிரும். அடுத்து எனி ரிமைனிங் அன்ஃபில்டு சீட்ஸ் ஃபார் want of adequate number of eligible candidates belonging to SCA community shall be filled by candidates belonging to SC community other than Arundhadiyar as per merit and vice versa. GO MS number 55 Personal and Administrative Reforms Department dated 8th April 2010. இதுக்கு என்ன மீனிங்னா இப்போ எஸ்சிஏ கேட்டகரியில் வந்து கேண்டிடேட்ஸ் இல்லை. ஸோ எஸ்சிஏ கேட்டகரியில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி. சப்போஸ் அந்த இடத்துல வந்து அந்த கேட்டகரியில் உள்ள பீப்புள்ஸ் இல்லை அப்படின்னா அந்த சீட் ஆட்டோமேட்டிக்காகவே எஸ்சி கேட்டகரிக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எனி ரிமைனிங் ரிசர்வ்டு சீட்ஸ் இன் எஸ்டி கோட்டா ஃபார் வாண்ட் ஆஃப் அடிக்குவேட் நம்பர் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ST community shall be allotted to candidates belonging to SC community as per merit. GO MS number 77 Health and Family Welfare MCA 1 Department dated 24/2/2011. அதே மாதிரி எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப் கேட்டகரி சீட்ஸும் அவைலபிள் இல்லாத பட்சத்தில் அந்த சீட்ஸ் வந்து அந்த கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் பீப்புள் அந்த சீட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனி ரிமைனிங் அன்ஃபில்டு சீட்ஸ் இன் பிசிஎம் கம்யூனிட்டி ஃபார் வாண்ட் ஆஃப் அடிக்குவேட் நம்பர் ஆஃப் eligible candidates after exhausting the merit list shall be filled up on merit basis by candidates belonging to BC community without exceeding the quota for BC community as a whole. GOMS number 30 Health and Family Welfare MCA 1 Department dated 18/1/2012. அதாவது இதே மாதிரி பிசிஎம் கேட்டகரிலையும் கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த சீட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அதே சீட்ஸ் வந்து மெரிட் பேசிஸில் வந்து பிசி கேட்டகரியில் உள்ள கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அலாட் ஆயிரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஈவன் ஆஃப்டர் ஃபில்லிங் அப் ஆஃப் த ரெக்கார்டு சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் அருந்ததியர் ஆன் preferential basis qualified Arundhadiyars are available. Such excess number of candidates of Arundhadiyars shall be entitled to compete with the scheduled caste other than Arundhadiyars in the inter-C merit among them. GO MS number 65 Personal and Administrative Reforms Department dated 27/5/2009. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போது எஸ்சிஏ கேட்டகரியில் வந்து சீட்ஸ் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரே மார்க் எடுக்கக்கூடிய பட்சத்துலையோ இல்லை அவங்க வந்து குவாலிஃபை ஆகி நல்ல மார்க் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணும்னா காம்படிட் வித் தி ஷெட்யூல்டு கேஸ்ட் அதர் தென் அருந்ததியர்ஸ். இப்போ எஸ்சிஏ கேட்டகரியில் உள்ளவங்க எஸ்சி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க கூட அந்த காம்படிஷன் இருக்கும். எப்படின்னா இன்டர் சி மெரிட்டு
இன்டர் சி மெரிட்னா ஒரே மாதிரியான மார்க்கில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து காம்பட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 43.92 அதில் வந்து ஒரு எஸ்சிஏ கேட்டகரியில் உள்ளவங்க இருக்கிறாங்க. 43.92 அதே சேம் மார்க்கில் வந்து எஸ்சி கேட்டகரியில் உள்ளவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது இன்டர் சி மெரிட்ஸ். நமக்கு தெரியும் இல்லையா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் அவங்க எடுத்த மார்க் ஃபஸ்ட்டாகவும் அதில் அதாவது 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் இல்லாமல் என்ட்ரன்ஸில் மட்டுமே யார் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்க, அதற்கடுத்து அவங்க வந்து பிஃபார்மில் அதிகமான மார்க் யார் எடுத்திருக்கிறாங்க ஃபைனல் இயரில், அதற்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் இதை பேஸ் பண்ணி தான் ரேங்க் இருக்கும். ஸோ அந்த கம்யூனிட்டிக்கு உள்ளேயே சிஏ அண்ட் எஸ்சி அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த இன்டர் சி மெரிட்ஸ் வந்து அலாட் ஆகும், ரேங்க்கும் அதிலே வந்துடும் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து செலெக்ஷன் அண்ட் அட்மிஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டு த சீட்ஸ் earmarked as government quota in self-financing and government aided institutions will be subject to the central and state act and rules proposed by the respective government coming into force before counseling. The seat matrix for these institutions will be displayed during ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ நமக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு முன்னாடி நமக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி. அதன்படி கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் கவர்மெண்ட் கோட்டாவும் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷனில் கவர்மெண்ட் கோட்டாவும் ஃபில் ஆகும். அடுத்து சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் டேக்கிங் அலாட்மெண்ட் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வில் நாட் பி பெய்டு சேலரி அண்ட் they have to avail leave for which they are eligible for the period of study on their own after obtaining prior permission from their head of directorate concerned. அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் வந்து சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேமெண்ட் இருக்காது, அவங்க ஓன் ரிஸ்கில் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான் ஆல்ரெடி. அடுத்து ஸ்டைஃபண்ட் ஆர் ஃபீ ஸ்ட்ரக்சர் bond amount or any other conditions will be as per the institution admitted into. அதாவது ஸ்டைஃபண்டு, ஃபீ ஸ்ட்ரக்சரு, போர்டு அமௌண்ட்டு, எனி அதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம எந்த இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணியிருக்கிறோமோ அந்த இன்ஸ்டியூஷனை பொறுத்து மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இது எந்த ரெஃபரன்ஸில் பார்த்து நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய செலெக்ஷன் கமிட்டி அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். அதில் வந்து பேஜ் நம்பர் 11 அண்ட் பேஜ் நம்பர் 10. ஸோ இந்த இதில் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கவுன்சிலிங் முடிச்சிட்டிங்க இல்லை கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் ப்ராஸ்பெக்டஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து ஒரு டைம் படித்து பாருங்கள். இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 10 அண்ட் 11 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தெளிவாக ஒரு 2-3 டைம் படித்து பார்த்தீங்கனாலே நமக்கு ஈஸியாக அது வந்து புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.